ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மேற்கத்திய கலாச்சாரங்களையும் முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்களையும் பெரிதென கருதி தங்களது சில செயல்பாடுகளில் விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள விருப்பம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதில் பல விஷயங்கள் இருந்தாலும் பிரதானமானவை இஸ்லாமிய திருமணங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல திருமணங்கள் வேதனையோடு பதிவு செய்கிற திருமணங்களாகத்தான் இருக்கிறது. அங்கே இஸ்லாமே இல்லை. நிறைய திருமணங்கள் இஸ்லாமிய திருமணங்களாக இல்லை. குறிப்பாக திருமணங்களில் பெரும் பங்கு வகிக்கிறவர்கள் பெண்கள். அவர்கள் திருமணங்களை எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பெண்கள் அல்லாஹ்வை பயந்த வண்ணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண்களும் அப்படித்தான். ஆனால் திருமணம் என்பது பெரும்பாலும் பெண்கள் தான் அங்கே அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அதிகமாக அதில் ஈடுபடுகிறார்கள் என்கிற அடிப்படையில் திருமணம் சார்ந்த பெண்களுடைய நிலைப்பாடுகளை நாம் வேதனையோடு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல பெண்கள் திருமணம் என்கிற போது பல சுன்னாக்களை விட்டு விடுகிறார்கள். அதில் மிக முக்கியமானது ஹிஜாபு தூரப்பட்டு. பல பெண்கள்கிட்ட திருமணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது தான் வீட்டு திருமணமாக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு திருமணமாக இருந்தாலும் சரி, முதல்ல திருமணம் வந்தால் ஹிஜாபை கலட்டி வைத்து விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை குறை சொல்வதற்காக அல்லது உங்களது குற்றங்களை இங்கே பட்டியலிடுவதற்காக அல்ல. இஸ்லாமிய சமூகத்தினுடைய நாளொரு மேனி இந்த நிலைப்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வசதி படைத்தவர்களுடைய திருமணங்களில் ஒரு சமயத்தில் நடந்து கொண்டிருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரண திருமணங்களில் கூட இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுன்னா அடிப்படையில் திருமணம் செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் கூட பள்ளிவாசலில் திருமணம் செய்து விடுகிறார்கள். மண்டபத்தில் போனால் மாறிவிடுறாங்க. அதில் மிக முக்கியமாக எடுக்கப்படுவது ஹிஜாப். பெண்ணிற்கான பாதுகாப்பாக எந்த ஆடை இஸ்லாம் சொல்கிறதோ அந்த ஹிஜாப் என்கிற ஆடையை ஒரு பெண் துறக்க முற்பட்டு விடுகிறாள் திருமணத்தில். இன்னும் வேதனை என்னன்னா, திருமணம் செய்யப்படுகிற பெண்ணை கட்டாயப்படுத்தி ஹிஜாப்லேருந்து வெளியெடுத்துறாங்க. ஒரு பெண் சுன்னா அடிப்படையில் வளர்க்கப்பட்டு சுன்னா அடிப்படையில் படித்து ஹிஜாப் போடணும் என்று விரும்பினால் குடும்பமாக சேர்ந்து நீ ஹிஜாப் போடக்கூடாது, பெண்ணுனா இப்படி தான் இருக்கு, அடையாளம் தெரியணும் என்கிற அமைப்பில் ஹிஜாபை விட்டு வெளியேற்றி விடுகிறார். ஆபரணங்கள் அலங்காரங்கள் வெளித்தெரிய மண்டபங்களுக்குள்ளால் சுற்றி திரிகிறார்கள். அல்லாஹ் சுற்றி போகிறான். யார் மஹரம், யார் அஜ்னபி, யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும், யாரிடத்தில் ஆபரணங்களை காட்ட வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மண்டபங்களுக்குள்ளால் சுற்றி திரிகிற பல பெண்களை இன்றைக்கு திருமண வைபவங்களிலே பார்க்கிறோம். இது இஸ்லாமிய திருமணம் தானா என்று கவலைப்படுகிற அளவிற்கு, ஒரு பெரிய கேள்வி வந்து நிற்கிற அளவிற்கான பெண்களின் சூழலை பார்க்கிறோம். இதை பல நேரங்களில் பெண் வீட்டார் கண்டுகொள்வதில்லை, ஆண் வீட்டாரும் கண்டுகொள்வதில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வழிகாட்டியாக இருந்து திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருகிற போது மிக சரியாக வருகிற பல பெண்கள், பல ஆண்கள் திருமண வைபவங்களில் போய்விட்டால் மாறிவிடுகிறார்கள். வேதனையான விஷயம் என்ன, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, பள்ளிவாசலில் ஹராம் நடக்காது, தப்பான விஷயங்கள் ஏற்படாது, சைத்தானிய ஊடுருவல்களுக்கான சந்தர்ப்பங்கள் குறை. ஆனால் அங்கே பேணுதலாக வரக்கூடிய பல ஆண்களும் பெண்களும் சைத்தானிய செயல்பாடுகள் எங்கே அதிகம் ஏற்படுகிறதோ அங்கே ஃப்ரீயாக போகிறாங்க. இளம் வயது பெண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இளம் வயது ஆண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இளம் வயதில் திருமணம் முடித்த புது தம்பதிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உங்கள் அலங்காரங்களை காட்டுவதற்கோ உங்களுடைய ஆடம்பரங்களை, உங்களுடைய நகைகளை, ஆபரணங்களை வெளிக்காட்டுவதற்கு ஒரு இடமல்ல திருமணம். அல்லாஹ்வை பயந்து திருமணத்திலே நாம்
அந்த வைபவங்களை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு சர்வசாதாரணமாக மேற்கத்திய கலாச்சாரங்களும் குறிப்பாக இந்த கேரளா கலாச்சாரமும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் ஊடுருவிக் கொண்டே வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நாம் நேசிக்கிறோம். நேசிப்பதற்கான அடையாளங்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டில், நாம் குடிக்கிற தண்ணீரில், நாம் போடுகிற செருப்பில், நாம் கழிக்கிற அன்றாட தேவையில் என்பது முதற்கொண்டு பெரும் பெரும் செயல்கள் வரை அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை செயல்பாடுகளை எப்போது நாம் சரியாக பாதுகாக்கிறோமோ அப்போதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று அர்த்தம். கொடி பிடிக்கிறதுனால, கோஷங்கள் போடுறதுனால, கண்டனங்களை தெரிவிப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சுன்னாவை, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல்களை, பேணுதல்களை நாம் வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலிலும் அதை வெளிப்படுத்த வேண்டும். சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அதை உள்ளார்ந்து அதனுடைய சாதக பாதகங்களை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது இபாதத்துகளை சீர்படுத்துவதைப் போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவின் மூலம் நாம் நம்மை சீர்படுத்த அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் அதிகமாக நேசிப்பதற்கும் அந்நேசிப்பை வெளிப்படுத்தி முறையான அடிப்படையில் வெளிப்படுத்தவும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.